அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீடியோ வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கும் அனுப்பி விட்டாங்க. விச் இஸ் லைக் எனக்கு அதை மைக்கோட இமெயிலுக்கு அனுப்பி விட்டு நீங்கள் பாருங்கள் இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. மொதல் வீடியோ வந்துட்டு டாக்டர் விஜியோட வீடியோ. இந்த மலேசியாக்காரர்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு பாடுற பாடு இருக்க பாரு ஃபாரினா பாரு எல்லாம் எஞ்சி சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெலாம் அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. பாரு ஆனால் மலேசியாக்காரங்க 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு 11 மணிக்கு தான் வேலைக்கு வருது. சனிக்கிழமை லீவை போட்டுருது. நல்லா கேட்டுங்க. ஓகே, உழைச்சா தான் காசு. நேர்மை, உழைப்பு, ஓனஸ்ஸு, பஞ்சுவல் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இது இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஓகே ஓகே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாரினர்ஸ் வந்துட்டு காலையிலே எழுந்துச்சி வந்து வேலை செய்கிறானுங்க. ஆனால் நம்ம இந்தியன் பாய்ஸ் வந்துட்டு 10 மணிக்கு ஆச்சு இன்னும் வேலைக்கு வரல. அப்புறம் இன்னொரு வீடியோ வேற பார்த்தேன், இப்போ 2 மணிக்கு ஆச்சு இன்னமும் வேலைக்கு ஒன்றும் வராமல் இருக்கானுங்க. இன்னொன்று வந்துட்டு மெக்னிட்டோ அப்படின்ற ஒரு அக்கௌண்ட். அவர் நினைக்கிறேன் இந்த கிரேன்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கு. எலக்ட்ரிஷியன். ஸோ ஒரு ஐ திங்க் ஒரு ஹெவி டியூட்டி மிஷினை வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு அவர் நினைக்கிறேன் ஒரு கைங்கள்கிட்ட ட்ரை பண்ணி அப்புறம் அவங்க டிலே பண்ணி அவங்க முடியாமல் கடைசியாக ஃபாரினர் இதெல்லாம் ஸ்டிக் ஓட்டுறதுக்கு இந்தியன் குரூப் வந்துருக்காங்க. நம்ம ஆளுகிட்ட ஜாப் கொடுங்கண்ணே, நம்ம ஆளுகிட்ட ஜாப் கொடுங்கண்ணே, நம்ம ஆளு ஜாப் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கண்ணே, கரெக்டாக வேலை செஞ்சு கொடுப்பாங்கண்ணே, நம்ம ஆளுகிட்ட ஜாப் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆளுகிட்ட கொடுத்தா நம்ம ஆளு வந்து ஜாப் எடுத்துட்டு நம்ம மானத்தை வாங்கி உயிரை வாங்கி பறக்க விட்டுறாங்க. கடைசியாக பாருங்க இந்த பெயிண்டிங் ஜாப் நான் நம்ம ஆளுகிட்ட எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன், வாங்கண்ணே வந்து பாருங்கண்ணே வாங்க. மற்ற ஏனக்காரங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இவங்க 2 பேரோட ஆதங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் பையன்களுக்கு வேலை கொடுத்தா அவனுக்கு வேலைக்கு வர மாட்டேன்றானுங்க. ஆனால் எனக்கு வந்து வேலை ஓடணும். ஸோ நான் வேற வழி இல்லாமல் நான் வந்துட்டு ஃபாரினர்ஸை பாய்க்க வேண்டியதாக இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் பாய்க்க மாட்டேன்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வெளியே போய் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம தேடுறதோட நான் பார்த்தது, நான் அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸு நான் பேசுகிறேன். உதாரணத்துக்கு நான் டவர் கிரெயினில் வேலை செய்கிறப்ப வந்து நான் கிரெயின் மேலே இருப்பேன். கீழே வேலை செய்கிற எல்லாமே சூப்பர்வைசர் உட்பட எல்லாம் பங்களாதேஷ்காரங்க. ஓகே. kerja kayu செய்கிறவங்க இந்தோனேஷியாக்காரன், kerja பஸ்ஸி சிமெண்ட் கான்கிரீட் செய்கிறவங்க எல்லாம் பங்களாதேஷ்காரங்க. ஓகே. கொளுத்துற வெயில் டிஷர்ட்டை நனைச்சி போட்டு தலையில் கட்டிக்கிட்டு வேலை செய்வாங்க. கான்கிரீட் வெயில் அடிப்பாங்க, இரும்ப வெயிலில் உட்காந்து கட்டுவாங்க. அதே பேசிக் 1500 to 1600 பேசிக். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கான்கிரீட் வேலை ஓடினா தான் ஓட்டி, இல்லைன்னா அதே 8 hours வேலை. ஓகே. காலையில் ஒரு பிரேக் வரும், ஒரு டீ பிரேக் மாதிரி. அவனுங்க அதை எடுக்க மாட்டாங்க. லஞ்ச் பிரேக் போவானுங்க. லஞ்ச் பிரேக் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் கண்டினியூ சாப்பாடு வாங்கிட்டு வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த தொப்பி போட்டு அங்கேயே உட்காந்துட்டு அந்த தொப்பியை வந்து மூஞ்சில் இறக்கி விட்டு அங்கேயே படுத்துக்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஏன் நம்ம பையன்களால் செய்ய முடியல? மேபி ரொம்ப கஷ்டமான மாதம் முடிஞ்சா ஓட்டி அது இதுன்னு இந்த சாரி மக்கள் இரும்பு குப்பை அதுன்னு பொறுக்கி விற்று 3000-4000 வெளி பாய். ini bulan berapa yang hantar baik rumah? 3000 baik. Apa yang mau makan sini? Sini nasi putih kuah saya cukup baik. ஒரு வேலை இந்த மாதிரி அவனுங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்ல ஒன்றும் இல்லை. இங்கே இருந்தால் வேலை. நம்ம பையன்களுக்கு எல்லா என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஐ மீன் லைக் நம்ம போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வேலை செய்யணும்னு கூட சொல்லுவோம். 2 பேர் வந்துட்டு ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்கு. உதாரணத்துக்கு நான் மினிமார்ட் வச்சிருந்தேன். என்னோட நோக்கம் என்ன, தமிழ் 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 பத்தி பேசுறோம், சமுதாயத்தை பத்தி பேசுறோம். நம்ம பையன்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். எஸ்பிஎம் லீவர்ஸ் எஸ்பிஎம் முடிஞ்சு எதுவும் இல்லாத வாங்க, சரி அவங்கள நம்மளே கோச் பண்ணலாம். மினி மார்க்கெட்டில் வேலையை வச்சுட்டு அடுத்தது என்ன செய்வோம் சொல்லலாம். ஏதாச்சும் நம்மளே டிவேட் கோர்ஸ் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு. சரி லைசன்ஸ் எடுக்க வைப்போம் அவங்கள, காடி லைசன்ஸ் இந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்க வைப்போம். நல்லா கைட் பண்ணி கொண்டு போவோம் நம்ம கூட இருந்தாங்க. 20 நாள் பையன் ஃபோன் இப்படி வச்சுக்கிட்டே கவுண்டர் காசு வாங்குவார். ஃபோன் இப்படி வச்சுக்கிட்டே கஸ்டமர் என்டர்டெயின் பண்ணுவார். அவர் வந்து ஜாமான் எடுக்க சொல்லக்கூடாது, அவருக்கு நாக்காளியை போட்டு டிக்டாக் பார்க்க சொல்லணும். ஒரு வார்த்தை எதுவும் சொல்லக்கூடாது. உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு. ஜாமான் எடுக்கிறியா, தண்ணி குறைவா இருக்கியா, இல்லை நான் இந்த மாதத்தோட கிளம்புறேன். 1800 வெளியே சம்பளம், சாப்பாடு, தங்கறதுக்கு இடம் எல்லாம் கொடுத்து 2வது பையன் நல்ல அற்புதமான பையன், நல்ல வேலை செஞ்சார், எல்லாம் ஃபேமிலி இல்லை அவர் என் பக்கத்துலேயே வந்து இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், இங்கே பரவாயில்ல 1200 1300
சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ என்னத்தை செய்ய சொல்கிறீங்க? யாருக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன்? எனக்கு அங்கே லாஸ் ஆகுது, எனக்கு அங்கே நஷ்டமாகுது. சி போனாலே போகுது, பரவாயில்ல. ஒருத்தருக்கு 5000 செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நான் பெர்மிட்டுக்கு செலவு பண்ணி நான் ஒரு ஃபாரினர் எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடுது, ஒரு தலைவலி இல்லையே. 12 ஹவர் தாண்டி பரவாயில்ல பாஸ், இன்னைக்கு நீங்கள் வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன், ஓட்டியில் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு தோலம் பண்ணுறீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதே சலுகை தான் அவனுங்களுக்கு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவனுங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் இல்லைங்க. ஆனால் இதே பட்சத்தில் இதே நோக்கத்தில் நம்ம மலேசியா ஆளுங்க பையனுங்க போய்க்கு இருந்தாங்கன்னா வேலை வாய்ப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. ஒன்று நல்லா படித்து அந்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு அவங்க போகணும். ஆமாம், இப்போ அவங்களுக்கு படிப்பு வந்துட்டு படிப்புன்னு ஒன்று இருந்தால் அவங்க சர்வைவ் பண்ணிடுவாங்க. ஒன்றும் இல்லாத பட்சத்தில் வந்து இந்த குண்டர் கும்பலோ, எங்கள் அண்ணன் என்னை பார்த்துக்குவாரு, அண்ணன் மோட்டர் காசு கட்டிடுவாரு, அண்ணன் மோட்டர் வாங்கி கொடுத்துருவாரு. ஆனால் அது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் மாதிரி ரொம்ப ரொம்ப அந்த 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 சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால். மேபி சம்டைம்ஸ் இவங்களுக்கு வந்துட்டு மேபி பேரண்ட்ஸே வந்துட்டு லைக் இந்த ஸ்கில் ஜாப், இந்த பெசிபுர இடத்துல போய் வேலை செய்கிறது, இந்த மினிமார்ட்டில் போய் வேலை செய்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு அவமானமான விஷயமா இருக்கிறனால, ஐயா நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போவேன்னா, அம்மாவே நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டிலே உட்காரு, நீ நல்லா வேலைக்கு தேடி போ அப்படின்ட்டு சொல்கிற ஒரு குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாமா? அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை பெற்றோர்கள் அப்படி சொல்கிறதா இருந்தாக்கா நீங்கள் செய்கிறது தவறு. குழியை நீங்களே நோண்டிக்கிறீங்க. ஏன்னா வந்து ஒரு பெசிபூரில் வந்து விடுறப்ப வந்து அவங்க காலம் ஃபுல்லாக வந்து பெசிபூரில் வந்து வெளியே குப்பை பொறுக்கி இருக்க போறலையே, வேலையை கற்றுக்க போகிறாங்க. உனக்குன்னு ஒரு மாடல் வச்சா நீ தனியாக ஒரு பெசிபூர் வைக்க போகிற, உன் பாஸே உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. மினிமார்ட் இப்போ என்னோட மினிமார்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வெளியே இருக்கு. ஓகே, நீ வெளியே தனியாக ஒரு பழங்கடை போடலாம், இதை போடலாம். உனக்கு டைம் இருந்தால் அதை நான் உனக்கு தான் கொடுக்க போகிறேன். நான் வேற ஒரு ஆளுக்கிட்ட வந்து நான் அதை கொடுக்கறதோட, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேற ஒரு ஆளுக்கு நான் ரெண்டல் வாங்குறதோட, என் கூட இருந்த பையன் என் கூட ஒரு 5 வருஷம் இருந்துட்டான், 10 வருஷம் இருந்துட்டான், தாப்பா நீ எடுத்து வெளியே போடுப்பான்னு நான் உனக்கு தான் முத கொடுப்பேன். அந்த ப்ரையாரிட்டி உனக்கு தான் முத வரும். அப்போ அவங்க வேலை கற்றுக்கிட்டு தான் போகிறாங்க. ஆனால் வந்து பெற்றோர்கள் இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்கள பெம்பர் பண்ணி இப்படி கெடுக்கிறதா இருந்தாக்கா இது பெரிய பாதிப்பு வந்து பெற்றோர்களுக்கு தான் வரப்போகுது. ஐ திங்க் இது 2-3 ஆங்கிள்ஸ் தான் சீஃபு. சம்டைம்ஸ் இந்த பையனுங்களே போய் வேலை செய்ய மாட்டேன்றாங்க. ஆமாம், அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேபி ஃபாரினர்ஸ் அளவுக்கு they don't want to work hard. பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் இது மாதிரி குண்டர் கும்பலுக்குலாம் சேர்ந்து. ஆனால் அந்த மாதிரி பையனுங்கள்ட்ட இந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா இப்போ தான் வேலை செய்கிற வயசு. இப்போ நீங்கள் ஓடியே ஆகணும். இப்போ நீங்கள் ஓடுனா தான். இப்போ நாங்களாம் வந்து பல விஷயத்தில் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆமாம், வீடியோ செஞ்சே பாதி வேஸ்ட் பண்ணிட்டோம். சொல்லாதீங்க போய் அதெல்லாம் உட்காந்துருந்து ஒன்றும் இல்லைன்னு இப்போதான் ரியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மக்களோட அன்பை சேர்த்துருக்கீங்க. ஐயோ, தயவு செஞ்சு வீட்டில் உட்காராதீங்க, சோம்பேறிப்படாதீங்க. முதலாளி ஏசுனாங்கன்னா உங்கள் நல்லதுக்கு ஏசுறாங்க. இதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்குங்க. நீங்கள் முன்னே எடுத்துகிட்டு போனோம், உங்கள் சொந்த காசில் நீங்கள் மோட்டர் வாங்கணும், நீங்கள் திருமணம் பண்ணிக்க போகிற உங்கள் பெண் உங்களை மதிக்கணும்னா இப்போ நீங்கள் உழைக்கணும், இப்போ நீங்கள் கஷ்டப்படணும், இப்போ நீங்கள் கற்றுக்கணும். சம்டைம்ஸ் இந்த கேர்ள்ஸை நினச்சாலே சில ரொம்ப பயமாக இருக்குது. இந்த சென்ஸ் எப்படின்னா இப்போ அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடைசியாக இன்னும் ஒரு செமஸ்டர் இருக்கும், மேபி வீட்டில் வந்துட்டு அவங்களோட காதல் தெரிஞ்சு ஒத்துக்காமல் போய் இன்னும் ஒரு செமஸ்டர் தான் இருக்கும் முடிக்கிறதுக்கு எஜுகேஷனை, படிப்பு விட்டு ரன் பண்ணிடுவாங்க. ஒரு 6 மாதம் எங்கேயுமே கான்டாக்ட் இல்லாமல் கடைசியாக பார்த்தா ப்ரெக்னெண்டாக வந்து நிற்பாங்க. இல்லாட்டி இவனுங்க ஓடிடுவானுங்க. சர்டன் இஷ்யூஸ் எப்படி இருக்குன்னா வந்துட்டு இந்த பிசிஓக்கு போகிற கைங்க இருக்காங்களா, அப்போ அவங்க போகிற இடத்துல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்துட்டு அண்ட் தென் கோயில் மட்டும் போய் தாலி கட்டிட்டு குடும்பம் மாதிரி நடத்திட்டு அப்புறம் கடைசியாக அந்த பிள்ளைக்கு ஒரு 2 கல்யாணம் பதிவு பண்ணுறது இல்லை, பிள்ளை பிறந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது இல்லை. இப்போ இவங்க திருப்பி முடிப்பட்டு போயிடுவாங்களா, அவங்க திருப்பியும் பப்பா மன்னனா பப்பா சன்னா எல்லாம் ஜெயில், மனசுரா பண்ணா தரா அங்காட், அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் இங்கேருந்து வருது, யார் இதுக்கு வந்து விதை போடுறது? ஸோ வந்து படிப்பு சரியாக வரல, டிவேட் கோர்ஸ்க்கு அனுப்புங்க, அது சரியாக வரல, வேலைக்குன்னு அனுப்பிட்டீங்கன்னா வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பெற்றோர் வேலைக்கு போக சொல்லுங்க, பெம்பர் பண்ணாதீங்க, நீங்கள் ஊட்டி விடாதீங்க. ஊட்டி விட்ட காலம் போச்சு, இப்போ போதும். நீங்கள் சம்பாரிச்சு நீங்கள் காசை
உங்களோட வயதான காலத்துக்கு நீங்க சேர்த்து வச்சீங்க. உங்க பையனுக்கு அந்த ஒரு வயது வந்துருச்சா, அவன் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆமா, வேலை செய்யட்டும், கஷ்டப்படட்டும். ஏன்டா 8 மணிக்கு போற வேலைக்கு நீ ஏன்டா 10 மணிக்கு போற, நீங்க தான் கேள்வி கேட்கணும். எஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை. ஆமா. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் வந்துட்டு அவங்களுக்கு சீக்கிரம் விழும்போது இவங்க அந்த பையன் படிக்கிறதுக்கும் இங்க வேலை செய்றாங்க, படிச்சு முடிஞ்ச பிறகு வீட்டுல உட்காரத்துக்கும் அவங்க வேலை செய்றாங்க. அப்ப எப்ப உங்களுக்காக நீங்க பாத்துக்க போறீங்க? இதனால தான் வந்துட்டு நிறைய ஹோம்ஸ் ஏன் இப்போ மஷ்ரூம் ஆகுது நசீஃபு. இதனால தான் ஆமா, பிள்ளைங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் டேக் கேர் பண்ற அந்த கெப்பாசிட்டி இல்லாதனால இப்படி போய் விட்டுறது. ஆமா, இன்னொன்று இந்த சில்ட்ரன் எல்லாம் வந்துட்டு சரியா கைடன்ஸ் இல்லாதனால ஆமா. ஒன்று இவங்க வந்துட்டு சிறைக்கு போறாங்க, இல்லாட்டி இவங்க வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர் இல்லாத ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 3 பேர் வந்துட்டு அன்ரெஜிஸ்டர்டா ஆகி இந்த மாதிரி பல விஷயம் நடக்கிறதுனால வி ஜஸ்ட் ஹோப் தட் இதுக்கு கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஏன்னா அந்நிய நாட்டுல இருந்து இங்க வந்து ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க. அவங்களுக்கு பேசிக் ஏதோ 1500 1600 தான். ஆனா வந்து மாசம் அவங்க அனுப்புறது 3000 வெள்ளி 4000 வெள்ளி. ஏன்னா நேரங்காலம் பார்க்காம சேமிச்சு வச்சு அவங்களால செய்ய முடியுது. இந்த நாட்டுல பிறந்து நம்மளால ஏன் ஒரு 10 ஹவர் 12 ஹவர் வேலை செய்ய முடியல? என்னோட கேள்வி அதுதான். ஏன்னா அந்நிய நாட்டுல வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செய்யறப்ப வந்து இந்தோனேஷியாக்காரர் என்கிட்ட நான் மேல வரட்டா, எனக்கு சொல்லி கொடுக்குறியா? அப்ப அவங்க மேல வர முடியாது, அந்த ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனா இதே மலேசியா ஆளுங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், மேல வர வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி ஓட்டணும், எப்படி இது பண்ணணும்னு. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ வேலை வாய்ப்பை தேடுங்க, வீட்டிலே உட்காந்துருக்காதீங்க, வேலை கொடுத்து அதை எடுத்து செய்யுங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப அதிகமா இருந்தாங்க. அண்ட் போக போக ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் 25-26 ஓட்டப்பந்தயத்துல ராமச்சந்திரன், ஜெகதீசன், ஃபுட்பால் செம்பகமாறன், எவ்வளவு பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஃபுட்பால்லே நம்ம நிறைய பேர் இப்பயும் விளையாடுறாங்க. ஆனா நேஷனல் டீம்ல வந்துட்டு ரொம்ப குறைவா அறவே இல்லையா, இல்லாட்டி பெஞ்ச்ல மேபி உட்காந்துருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேடே கூட பண்ணியிருந்தாங்க. நம்ம பாட்டிக்கெல்லாம் ரேட் ஐசியா இருந்தாங்கன்னா கையில ஒரு பூட்ஸும் பந்தம் கொடுத்துட்டு விளாட சொல்லிடுவோம். அட்லீஸ்ட் வந்துட்டு இப்போ மூத்தியானில் வந்துட்டு அவங்களுக்கு ஐசி கிடச்சிரும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ சர்ச்சைகள் போகிற ஒரு டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ஹாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாக்கி டீமில் நேஷனல் டீமில் ஒரு இந்தியன் இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஹாக்கி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் மெஜாரிட்டி. இப்போ சிக் நபர்களும் நம்ம இந்தியன்ஸ் தான் அதை கொங்க பண்ணுது. அது அப்படியே காலத்துக்கு ஏற்ப மாறி 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 இன்னைக்கு என்றோம். பட் தி திங் இஸ் மேபி பேரண்ட்ஸும் வந்துட்டு சில்ட்ரன் ஸ்போர்ட்ஸ் அனுப்புறது ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால கூட இருக்கலாம். அண்ட் திருப்பி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால தானே பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. உண்மை. மேபி ஹெல்த் பர்பஸ்க்காச்சும் அது ஒரு ஸ்பாட்ஸா அவங்க இப்ப என்கரேஜ் பண்ணலாம். எல்லாமே ஃபோன்லயே இருக்காங்க, உங்களுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்காம ஒரு எக்ஸசைஸா ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட இதுக்கு என்கரேஜ் பண்ணி அனுப்புனாங்கன்னா நாளை பின்ன வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் டேலண்டடா இருந்தாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நேஷனல் டீம் வரைக்கும் கைட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் டீம்ல வந்துட்டு டி நவனேஷ் பணிக்கர் அப்படின்ட்டு இருக்காரு. மேபி அவரோட ஃபோட்டோ அண்ட் அவரோட பேரும் போடுறோம், ஸோ வி கேன் செக் இட் அவுட். அண்ட் ஹாக்கி இஸ் ஆக்சுவலி பெர்ஃபார்மிங் பெட்டர் தென் ஃபுட்பால். எஸ். அண்ட் பட் ஃபுட்பாலுக்கு தான் கூட ஸ்பான்சர்ஷிப் அந்த மாதிரி வருது, ஹாக்கிக்கு ரொம்ப குறைவு. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விளையாக்கியிருந்தாங்க இந்த சென்ஸ் ஆஃப் இன்னும் கூட சைனீஸ் இன்னும் கூட இந்தியன்ஸ் வந்துட்டு நேஷனல் டீமில் நம்ம சேர்க்கணும், அது ஒரு மலேசியன் டீமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் மேபி மலேசியன் ஹாக்கி ஃபெடரேஷன் அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வரலாம் எல்லா ஸ்கூலுக்கும் திருப்பியும் டு ப்ரொமோட் ஹாக்கி, பேட்மிண்டன், இந்த மாதிரி துறைக்கு வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து அனுப்பி விடுங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த சென்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் பேக். நன்றி. நம்மளோட ரொம்ப ரமணனை பற்றி பேச வேணாம்னு யோசிக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு கொடுக்குற இன்புட் எல்லாம் வந்துட்டு ரமணனை சார்ந்து தான் இருக்கு. ஆமாம், ஏன்னா அவர் ஒட்டி தானே இப்போ அடிக்கிற இடத்துல இருக்காரு. எதாவது சிவம் அவர் அடிக்கிற இடத்துல. அவர் அடிக்கிற இடத்துலையா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு அன்னோன் இமெயிலேருந்து என்ன கதை மைக்கோட இமெயிலுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, லெட்டர் பேஸ். அண்ட் திஸ் இஸ் இன் ரிகார்ட்ஸ் ஆஃப் நம்ம விக்கி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தல, காசை வாங்கிட்டு பேசுகிறீங்களா அப்படி அப்படின்ட்டு. ஸோ விக்கி பற்றி வந்துட்டு ஒரு கொஸ்டின் அனுப்பியிருந்தாங்க, லைக் வெரி வெல் ரிட்டன் வித் லிங்க்ஸ், கவர்மெண்ட் லிங்க்ஸ்லேருந்து எல்லாம். ஆனால் ரொம்ப அழகாக வந்துட்டு அது
கியூரேட்டும் பண்ணியிருக்காங்க. எப்படி கியூரேட் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்க நினைக்கிறோம் அவர் இந்த பதவியில இருக்காருன்ட்டு, அதே நேரத்தில் அவர் இந்த பதவியிலையும் இருக்காரு அப்படின்ற இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஃப் ஜஸ்ட் சே விக்கி வந்துட்டு ஒரு பிடிடி ஆஃபீஸரா இருந்தா அவர் வந்துட்டு மித்ரால இருக்காருன்ட்டு அது அவர் கன்ஃபார்ம் பண்ணணும். அவர் அப்படி இருந்தாருன்னா அவர் வந்துட்டு கித்துவ சாப்பாங்க இருக்க முடியாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா விக்கி வந்துட்டு கித்துவ சாப்பாங் சிகாம்போட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட திங்க் டேங்க் குரூப்பை வச்சு செக் பண்ணும்போது அவர் வந்து மித்ரால இல்லை. ஸோ இஸ் நாட் அ பிடிடி ஆஃபீஸர். ஓகே, அவர் வந்துட்டு பிடிடிகே ஆஃபீஸர். ஸோ அவர் பிடிடிகே ஆஃபீஸராக இருந்தாருன்னா துகாஸ் ஹாசா தேர் இஸ் நோ இஷ்யூ ஆஃப் ஹிம் பீயிங் வித் டத்தோ ரமணன். ஸோ இது வந்துட்டு எஸ், ஸோ தேர் இஸ் ஆக்சுவலி நோ இஷ்யூ வித் விக்கி பீயிங் தேர். ஆனால் நம்ம எப்போதும் சொல்றது என்னன்னா, இந்த மினிஸ்டருக்கு ஆபீசர்ஸ் தயவு செஞ்சு வேலை செய்யுங்க. நீங்க எதுல வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் இருங்க. நேஷனல் இஷ்யூஸ், நம்ம கம்யூனிட்டி இஷ்யூஸ், ஏதோ வந்து எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய விஷயத்துல வந்து நீங்க தான் வந்து மேல இடத்துக்கு கொண்டு போகணும். நீங்க தான் அதுல வந்து எப்படி சீஃப் மினிஸ்டருக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் அவ்வளவு பகாவாயும் இருக்காங்க. பிகாஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ பிகம்ஸ் பிக். நீங்க பகாவே ஆகணும்னு நீங்க மினிஸ்டர் அளவுக்கு ஆயிடுறீங்க. உங்களுக்கு போன் அடிச்சாலே உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வைக்கணும், உங்களை பாக்குறதுக்கு ஒரு பாஸ்கெட்டோட வரணும். நீங்க அந்த ரேஞ்சுக்கு போனீங்க, நீங்க இங்க மினிஸ்டருக்கு வேலை செய்வீங்க. அப்ப மினிஸ்டர் தான் அவங்களுக்கு அப்படிலாம் இருக்கு பாக்குறதுக்கு. எனிவே பத்து வந்துட்டாரா ரமணன்? ஒன்னும் தெரியல என்னன்னு ஆரம்பிச்சு வரணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன கருத்து கணிப்பு செஞ்சோம் சுங்காய்புலோவில். ஆக்சுவலி வி வர் வெரி சர்ப்ரைஸ். சாம்பிள் வந்துட்டு 56 பேர், ஜஸ்ட் ஜெனரலி ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி உள்ள இடம். தே ஆர் ஹாப்பி வித் ரமணன் இன் சுங்காய்புலோ. தே ஆர் வெரி ஹாப்பி வித் ரமணன் இன் சுங்காய்புலோ. அண்ட் சர்டன் க்ளோஸ் இண்டிவிஜுவல்ஸ் நான் பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லும் போது இது மாதிரி அவர் சுங்காய்புலோலேருந்து மேபி பத்து போவாருன்ட்டு, லைக் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இப்போ போச்சா, ஒருத்தன் தான் நல்லா வேலை செஞ்சுருந்தான், இப்போ அவனும் சுங்காய்புலோ விட்டு போகிறானா. இது வந்துட்டு லைக் அந்த 56 சாம்பிளும் நம்மள்ட்ட இருக்கு, யார் யார்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ட் ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி ஃபார் த சுங்காய்புலோ பீப்புள். பட் ஒரு கம்யூனிட்டியா அவர் இடத்துக்கு மட்டும் அவர் வேலை செஞ்சுக்கிறாரு. ஆனா சமுதாயத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 0 தான். அப்படி ஒன்று மேபி இப்படி இருக்கலாம். உங்களோட புகாவாய் கவசான் வந்துட்டு இஸ் குட் புகாவாய். ஆமா, ஆனா உங்க கூட இருக்கிற வந்து தெரியல தத்தாவலா. ஸோ இதுதான். ஸோ தொடர்ந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம ஒரு தரப்புல யாருக்கிட்ட பேசல, பொதுவாக வந்து மக்களிடையே என்ன போய் சேரணும், அன்றாட விஷயங்களை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் நம்ம ரேஸ் பண்ணணும், பேசணும், காமெண்ட் பண்ணுங்க, இமெயில் பண்ணுங்க, தெரிஞ்சிடும். இமெயில் பண்ணுங்க, எங்க அக்கவுண்ட்க்கு வந்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பாக்குறோம். மெசேஜஸ் எல்லாமே நம்ம ரிசீவ் பண்றோம், பாக்குறோம். ஸோ முக்கியமான டாபிக் ஏதாச்சும் பேசணும், இல்லை நீங்களும் வரணும்னு இருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி கவர்மெண்ட் சர்வீஸ் தான் நிறைய விஷயம் பேசணும்னு உங்களால பேச முடியாது. ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யறோம், உங்களோட ஆதங்கம், உங்களோட டாபிக்கை தான் நம்ம கொண்டு வரோம். எஸ். ஸோ வித் தட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். தேங்க்யூ.